அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி புதான்வகம். கலியுக தெய்வம் காஞ்சி மகான் அப்படிங்கிற இந்த மகாபெரிவாளை பற்றியான பக்தி சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். தினமும் நம்ம ஒவ்வொரு அனுபவங்கள், பக்தர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், மகாபெரிவை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அவர் இருந்த காலத்தில் நம்ம இருந்திருக்கோம்னாலும் அவர்கிட்ட நெருங்கி அவருடைய ஆசீர்வாதங்களை வாங்கி அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி பண்ணவாலாம் ரொம்ப புண்ணியவான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிடையாது. இருந்தாலுமே இப்போது அவரால் நம்ம நிறைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடச்சின்னு இருக்கு. அதனால் ஏன்னா அவர் பிரம்மமாக இருக்கிறதுனால எப்பயுமே இருக்கார். அதனால் நிறைய அனுகிரகங்கள்லாம் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த பாக்கியம் பேசிட்டு பண்ணது என்ன நடந்தது அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கல. அந்த மாதிரி பண்ணவாள்லாம் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறா. அவளுக்கு தான் நமஸ்காரம். ஏன்னா அவளால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, வரக்கூடிய சந்ததிகளுக்கு இப்படி ஒரு பெரிய மகான் இருந்திருக்கார், இதோ தெய்வம் பரமேஸ்வரன் இருக்கார், இன்னொரு இருந்துருக்கார். மற்ற எல்லா நம்ம என்னென்ன வணங்குறோமோ அந்த மாதிரியான தெய்வமாகவே நம்ம கூட இன்றைக்கி இருந்துட்டுருக்கார். இந்த நேரமும் எங்கே எல்லா இடத்துலும் வியாபிச்சுன்னு இருக்கார். அப்போ அந்த ஒரு கடவுளுக்கு இந்த மாதிரியான ஒரு பவர் இருக்குமா, இந்த மாதிரி சக்தி அது மகாபெரிவாளுக்கு இருந்ததா அப்படின்னா, அதுக்கு இது ஒரு அவருக்கு என்னென்ன கல்யாண குணங்கள் இருக்கா அப்படின்னா, ஆமாம், அந்த மாதிரியான குணங்கள். நம்மளுக்கு அதெல்லாம் இருக்காது. அதை மாதிரி ஒன்று தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அவர் யார்கிட்ட அனுகிரகம் பண்ணுவார், அவளுக்கு வசதி இருக்கணுமா, அவள் ஒரு இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை சேர்ந்தவாளாக இருக்கணுமா, அதெல்லாம் கிடையாது. மகாபெரிவாளுக்கு எல்லாரும் ஒன்று தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும், ஈவன் ஃபாரின்லேருந்து இருக்கவா கூட அங்கேயே மகாபெரிவாளை தரிசனம் பண்ணியிருக்கா, எல்லாம் நடந்திருக்கு. இது மாதிரி பெரிய பெரிய அனுபவங்கள்லாம் இருக்குது. அதனால் அவருக்கு எல்லாருமே ஒன்று தான். ஏழையும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று. எல்லா வகையான வாளுக்கும் பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அவர். இவாவானு கிடையாது. எந்த பாகுபாடு நம்மளுக்கு தான் உண்டு, அவருக்கு கிடையாது. 1984 மகாபெரிவா ஒரு நிறைய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கார். வரும்போது ஒரு குக்கிராமம், ஒன்றுமே இல்லை அந்த கிராமத்தில், ரொம்ப ஒன்றுமே முன்னேறாத கிராமம். அந்த இடத்துல தங்கணும் அப்படின்ட்டு அங்கே கேம்ப் போடுறாரு. அங்கே கொஞ்சம் நாட்கள் இருக்கார். அந்த ஊரில் நிறைய பேர் பக்தர்கள்லாம் தரிசனம் பண்ணுறா போகிறா. அந்த ஊரில் ஒரு அஞ்சலை அப்படின்னு ஒரு பொம்பளை, அவளுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தைய வச்சுன்னு இருக்கா. இன்னொன்று 4 வயசில் இருக்குது. ஒன்று ஒரு 2 வயசு, அந்த மாதிரி சின்ன குழந்தை. இந்த மாதிரி இருக்குது. 2 வயசு குழந்தை ஒன்று கையில் இடுப்பில் வச்சுன்னு இருக்கா. இந்த குழந்தைகள் இருக்குது. அவள் நம்ம போய் பார்த்தா என்ன அப்படின்னு நினைக்கிறா மகாபெரிவாள். ஆனால் அவளுக்கு தோன்றது, இது எல்லாரும் இவங்கெல்லாம் போகிறவங்கெல்லாம் பார்த்தா இப்படி இருக்க, நம்ம போனால் அவர் பாப்பாரா, அனுகிரகம் பண்ணுவாரா தெரியலையே, சரி இருந்தாலும் போய் பார்ப்போம், பெரிய சாமின்றாங்க அவரை, நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி வரா. அந்த இடத்துக்குள்ளே நுழையும் போதே யோசிச்சு கிட்டக்க போகலாமா வேணாமா யோசிச்சு அப்படி கொஞ்சம் ஒதுங்கினா மாதிரியே போகிறா. மகாபெரிவாருடைய பார்வையில் அவள் தப்பலை. அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வருது. அவள் கிட்டக்க நிற்கிறா. நமஸ்காரம் பண்ணுறா. சாமி நமஸ்காரம் சாமி, உன் பேர் என்ன அப்படின்றா. அஞ்சலை அப்படின்றா. அஞ்சலைன்னா நீ எதுக்கும் அஞ்ச மாட்டியோ, பயப்பட மாட்டியோ அப்படின்னு சொல்கிறார். அவளுக்கு சிரிப்பு வருது. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அப்படிங்களாம் இல்லைங்க சாமி அப்படின்னு பதில் சொல்லிக்கிறா. அப்போது சரி, இந்த குழந்தை வச்சுன்னு இருக்கியே, இவெல்லாம் யார், உங்கள் குழந்தைகளா? ஆமாம், இது முதல் குழந்தை இதை கையில் பிடிச்சி வச்சுன்னு இருக்கேன். இந்த பையன் 2வது குழந்தை. அதுக்கெல்லாம் ஒரு கந்தலான ஒரு சட்டைகளை, ட்ரெஸ்ஸை தான் போட்டுருக்கு. மூக்கு ஒழுகின்னு இருக்கு. அந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப வறுமையாக தானே இருக்காவா. அவளுக்கும் ஒரு பெரிய கட்டிக்கிற மாதிரி நல்ல புடவைகள்லாம் இல்லை, ஏதோ சாதாரணமாக தான் இருக்கா. எல்லாம் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாரு. அவள் யோசிச்சுட்டே போகிறா. வந்தோம், பார்த்தோம், என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறா. என்ன சொல்கிறாங்க, பட் என்னன்னு புரியல அப்படின்னு போகிறா. திருப்பி ஓடி வெளியில் போகிறதுக்கு முன்னாடி கூப்பிட்றாங்க. பெரியவா அவங்கள கூப்பிட்றா, உத்தரவாக இருந்துவாங்க. அவள் திரும்பி நிற்கிறா. ஆமாம், நீ என்ன சொன்ன, உன்னோட 2வது பையன் டெல்லியில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கானா, பெரிய ஆஃபீஸரா, என்ன சொன்னீ, அது என்னது அப்படின்ற. அவளுக்கு புரியல. இப்போ தான் சொன்னோம், சின்ன பையன் கையில் இடுப்பில் வச்சுட்டு இருக்கோம், அந்த பையனுக்கு மூக்கு வழிங்கன்னா அவன் எப்படி இருக்கான்,
யாரை சொல்கிறாரு இவருன்னு இல்லை சாமி, இதுதான் எல்லாம் இடுப்பில் வச்சுருக்கேன், இதுதான் 2வது குழந்தை, இதுக்கு 2 வயசு தான் ஆகுது அப்படின்னு அவர் சொல்கிறேன். ஓ சரி, அப்போ போயிட்டு வா அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாரு. இதோட முடிஞ்சது. ஆனால் போனவளுக்கு அவளுக்கு ஏதோ ஒன்று இப்போ பவர் தெரியறது, ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து பண்ணுறது, இவர் பெரிய மகான் தான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே உதிச்சிருத்து. பெரியவ வந்து அந்த பக்தியை எப்படியாவது கொண்டு வந்துடுவார். அதுலேருந்து அவள் வந்து மகாபெரியவோட பக்தி ஆயிட்டா. அதாவது தனமன் என்ன பண்ணுவான்னா, சூரியனை பார்த்து கற்பூரம் ஏற்றி அதை பண்ணி அங்கே நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டின்ட்டு அவ்வளோதான் பக்தி. அவளுக்கு அதுக்கு மேலே நேரம் கிடையாது. எல்லா வீட்டுக்கும் வேலை செய்ய போகணும். அவள் பக்தியோடு இருக்கா, மகாபெரிவா அவளோடையே இருக்கா, மனசுக்குள்ளேயே மகாபெரிவாளை எப்பயும் வச்சுட்டு இருக்கா. இதுதான் போயின்னு இருக்கு. ஆனால் வந்து 1984 இது நடந்தது. இப்போது 25 வருஷம் ஆகிடுது. அந்த பையனுக்கு 27 வயசு. அந்த பையனுக்கு அதுக்குள்ளே அவள் அஞ்சலியாகி தான் ஆயிட்டா. மகாபெரிவா சொன்ன மாதிரி அவள் எதுக்கும் அஞ்சாமல் நிறைய போராட்டத்தை சந்தித்து அவள் பசங்களை வந்து பெரிய முன்னுக்கு கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. அதுதான் அவர் அப்பயே சொல்லியிருக்கார், எதுக்கும் அஞ்ச மாட்டேன். அவள் அந்த மாதிரி தான் மாறி ரொம்ப ஸ்டபான பசங்களை முன்னுக்கு கொண்டு வந்து, அந்த பையன் நிஜமாகவே நல்லா படித்து டெல்லியில் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அந்த செக்ஷனில் பெரிய ஆஃபீஸராக அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் சேர்ந்து அப்படி தான் இருந்திருக்கான். இப்போ 25 வருஷத்துக்கு அப்புறம் மகாபெரிவா சித்தியான பிறகு 1994 சித்தியாயிட்டார். இப்போ இந்த 25 வருஷம் 1984லேருந்து இப்போ அந்த நேரத்தில் அந்த ரத யாத்திரையாக விக்கிரகத்தை எடுத்துட்டு ஒரு தேரில் ரத யாத்திரை வர்றது இந்த கிராமத்து வழியாக ஏன் வரணும்? இது ஒரு குக்கிராமம், இது வழியாக வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயாவது போயிருக்கலாம். இருந்தாலும் நம்மளாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அவர் அது வழியாக வராரு. அந்த விக்கிரகம் வருது, எல்லாரும் பார்க்குறா, இது பண்ணுறா, எல்லாம் விக்கிரகம் இதை போகுது, இதை சாமி இது விக்கிரகம் சிலை போகுது. அப்போ இவ சொல்கிறா, இது சிலை இல்லைம்மா, இந்த சாமி தான் அப்போ வந்தார், இந்த பையனை வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் பெரிய ஆஃபீஸர் ஆவான்னு அப்பயே சொல்லிட்டாரு. இதோ இப்போ ஆயிட்டான் அவன், இதோ அந்த குழந்தைய கூட்டின்னு வந்திருக்கான். அந்த குழந்தைய வந்து அவனுக்கு ஒரு குழந்தை, அதுக்கு முடி காணிக்கை கொடுக்கறதுக்காக அவங்கள சொந்த ஊருக்காகவே அங்கே வந்திருக்கான். இப்போ அவன் நிற்கிறான், ஃபேமிலியோடு நிற்கிறான். அன்றைக்கே சாமி சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் இருக்கவளுக்கெல்லாம் சொல்லி வந்து அட்வைஸ் பண்ணுறா, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு, மகான்னு. அதனால் அவளுக்கு அந்த பக்தி இருக்குது, அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, கூட இருக்கவளுக்கு தெரியல. யாருக்கு என்னென்ன புரியுமோ அது அவளுக்கு அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் இருந்தால் தான் அது தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த அனுபவத்தைலேருந்து நம்ம பார்க்கும்போது அவர் பெரிய பரமேஸ்வரனால் தான் முதல்லையே சொல்ல முடியும். பிறக்கும் போதே அவன் என்ன ஆவான், அவன் எப்போ எவ்வளோ வருஷம் இருப்பான், என்ன பண்ணுவான், எல்லாமே பகவானால் தான் முடிவு பண்ணப்படுறது. ஆனால் தான் அவர் அது சொன்னது அப்படியே பலிக்கிறது. ஆனால் பகவான் வாயிலேருந்து வர வார்த்தை இல்லையா, மலர்ற வார்த்தை, அது தப்பாதே அப்படிங்கிறதுக்கு இதுலேருந்து ஒரு உதாரணமாக நம்மளுக்கு தெரியாது. இன்னும் பலவிதமான நம்ம அனுபவங்களை வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. Today's incident is about a poor, young, illiterate, widowed lady staying in a remote village. She has 2 kids. Mahaperiyava, after a long tour of his Atra, returns to this Tamil Nadu and camps in this remote village. People in the village throng to see him, and this lady feels that she can also have the darshan, but is hesitant as she works only as a servant, doesn't even have a proper sari or dress for the kids, and looks at him from one corner from a distance. The mud people comes and tells her that Mahaperiyava is calling you. When the lady goes to Mahaperiyava, Mahaperiyava asks her name, and she says her name is Anjalai. He tells her, so it means that you are a very brave lady. She doesn't reply, she just grins. Then she goes off. Again, after a few minutes,
she's called back again by the Mahan, and the Mahan tells her that your second son is an officer at Delhi in the HR department. This lady doesn't understand anything. The second son I'm holding the kid in my hand, and how come this saint is telling like this? But she doesn't reply anything, and again she just seeks his blessings and goes off. After going, something turns in her mind, some superpower comes in her mind, and she starts praying to Lord Surya Bhagwan. She thinks that she is not fit enough to have the portrait of such a great saint, and so just does aarti for sun god every day and goes for her usual routine. And this incident happened in the year 1984. We all know that Mahaperiva attained Siddhi in 1994. So this young kid of this lady turns out to be an officer in Delhi in the HRD department, and this lady faces lot of struggle to make her children educate, to make them to settle in life. Maybe that's what Mahaperiva would have meant, her name as Anjalai. Then the young child, after 25 years, returns back to the village, getting married with a kid for himself. That time, Mahaperiva's Ratha Yatra is being taken as a procession in that remote village again. This guy who is 25 years old was not aware of that. He has come back to the village to have his ritual done, some ritual as Mudikanikai they say in Tamil, for his second child. Then the mother says that I see Mahaperiva in the Ratha, I see Mahaperiva in the Ratha. Of course, because her devotion is so much that she doesn't see the Mahan as a portrait but as a true God. And she explains to everyone how Mahaperiva told her 25 years back as to what had happened. And the whole family does pranams to the saint's Ratha and is extremely happy about this. So what do we know? What do we come to know from this? Mahaperiva is none other than the 5 elements of nature. The 5 elements of nature do not show any discrimination, and I need not tell you about this. The rain god or the sun god or the Agni Bhagwan is one and the same to everybody in the world. The saint Mahaperiva is none other than the Panchabhutas. See, saints can not only rescue us, but they also foresee our future and they determine our fate. That is what I could perceive from this, and I am sure you'd all agree to this. Jai Jai Shankara, Hara Hara Shankara. Jai Jai Shankara, Hara Hara Shankara, Mahaperiva Padame Charanam. Mahaperiva Padame Charanam.